ஆளும் திமுக சொல்வது போன்று நாங்கள் தற்குறிகள் கூட்டம் கிடையாது, விசிலடிச்சாம் குஞ்சுகள் கிடையாது, ரசிகர்கள் கூட்டம் கிடையாது. தமிழ்நாட்டை நல்வழிப்படுத்துவதற்காக வரக்கூடிய மக்கள் கூட்டம் தான். பிஜேபி கட்சியோடு இணைத்த ஒரு நபர் தான் சரத்குமார் அவர்கள். அவர்களுக்கு பதில் சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அதாவது எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்கள், ஐயா வீரமணி அவர்கள் கிடையாது. தொடர்ச்சியா பலகிட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாகியா வந்து இப்போ அஜிதா மேடம் அந்த ரீசன் இஷ்யூ பார்த்துருக்கோம். உங்க கட்சி விஷயத்தையும் உங்களால சமாளிக்க முடியாத போது நீங்க எப்படி மக்களுடைய அதாவது பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு விட்டது. அண்ணன் அழகிரி அவர்களுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் கட்சியில சண்டையே வரலையா? அப்பெல்லாம் யாருமே இதை பத்தி பேசவே இல்லையே. வீதி வீதியாக மக்களிடம் சமத்துவ கருத்துக்களை போதித்த மாபெரும் ஆளுமை தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களில் முதன்மையான ஒரு தலைவராக இருக்கிறார். கருத்தியலின் அடையாளமாக, தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக, கோட்பாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடியவர் தந்தை பெரியார் அவர்கள். எனவே தந்தை பெரியார் அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு மலர் அஞ்சலம் செலுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு மன நிறைவை தருகிறது. காரணம் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகம் என்பது கொள்கை வழியில் பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஆளும் திமுக சொல்வது போன்று நாங்கள் தற்குறிகள் கூட்டம் கிடையாது, விசிலடிச்சாம் குஞ்சுகள் கிடையாது, ரசிகர்கள் கூட்டம் கிடையாது. தமிழ்நாட்டை நல்வழிப்படுத்துவதற்காக வரக்கூடிய மக்கள் கூட்டம் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு கூட்டம். கோட்பாட்டு ரீதியாக மிக தெளிவாக இருக்கின்றோம். யார் சொல்லியிருக்கா? அதாவது இப்ப மிட் நைட்ல நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா தூங்கிட்டு இருப்போம். அதே மாதிரி அவங்க மனைவி வந்து மிட் நைட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி, அம்மா இந்த மாதிரி நான் வந்து கட்சியை வந்து பிஜேபியில் இணைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படிம்போம். அந்த அம்மா அதே மாதிரி ஊன்னு சொன்னாங்களா, அடுத்த நாள் காலையில போயிட்டு சமத்துவ மக்கள் கட்சியை பிஜேபி கட்சியோடு இணைத்த ஒரு நபர் தான் சரத்குமார் அவர்கள். அவர்களுக்கு பதில் சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. மிட் நைட்ல கட்சியை கலைச்சவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? திராவிட கழகத்தில் பெரியார் வழியில திராவிட கழகத்துடைய செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா வீரமணி அவர்களுடைய செயல்பாடு உங்களுடைய கட்சியை சார்ந்த திருப்திகரமா இருக்கு? அதாவது எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்கள், ஐயா வீரமணி அவர்கள் கிடையாது. அப்போ தந்தை பெரியார் அவர்கள் எந்த கொள்கையை, எந்த கோட்பாட்டை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்தார்களோ, போராடியர்களோ, அந்த கோட்பாட்டின் வழியில் நாங்கள் போராடுவோம், செயல்படுவோம். எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பெரியாரின் பேரன்களாக பெரியாருடைய கொள்கைகளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்ப்போம். அண்ணன் விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக தந்தை பெரியார் அவர்களை முன்னிறுத்திய போதே பல லட்சம் இளைஞர்கள் மத்தியில் தந்தை பெரியாரை கொண்டு போய் சேர்த்த பெருமை அண்ணன் விஜய் அவர்களுக்கு இருக்கு. தொடர்ச்சியா பலகிட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாகியா வந்து இப்போ அஜிதா மேடம் அந்த ரீசன் இஷ்யூ பார்த்துருக்கோம். உங்க கட்சி விஷயத்தையும் உங்களால சமாளிக்க முடியாத போதுன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, அதுக்கே உங்களுக்கு நேரம் அதிகமா செலவிடும் போது நீங்க எப்படி மக்களுடைய அதாவது குடும்ப பிரச்சனைங்க, அதாவது பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு விட்டது. அண்ணன் அழகிரி அவர்களுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் கட்சியில சண்டையே வரலையா? அப்பெல்லாம் யாருமே இதை பத்தி பேசவே இல்லையே. இன்று வரைக்கும் திமுக போட்டி சண்டைகள் நடந்து கொண்டு தானே இருக்கு. அதிமுக போட்டி சண்டைகள் நடந்து கொண்டு பல பிரிவா பிரிஞ்சிருக்கு. காங்கிரஸ்ல போட்டி சண்டைகள் இருக்கு, பிஜேபியில போட்டி சண்டைகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு குடும்பம். உண்மையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு தேடி தேடி அங்கீகாரத்தை செய்வர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். பிஹார் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் முன்வக் திரைப்படத்தின் ஆடியோ ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஆன் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.